சிவாய நமக. அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். பெருமக்களை, குண்டலினி யோகத்தின் முடிவுரைக்கு வந்திருக்கிறோம். இந்த முடிவுரைக்குள் நுழைவதற்கு முன்பாக நான் ஒரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அஷ்டாங்க யோகம் உபதேசம் செய்து முடித்துவிட்டு குண்டலினி யோகத்தை நான் ஆரம்பித்தேன். அஷ்டாங்க யோகத்தை முழுவதுமாக ஒவ்வொரு உரையிலும் சொல்லி முடித்த பிறகு கடைசியாக அஷ்டாங்க யோகத்தின் முடிவுரை என்று நான் பதிவேற்றம் செய்யும் பொழுது 10 நிமிடத்தில் மொத்த அஷ்டாங்கமும் என்ற டைட்டில் போட்டு நான் பதிவேற்றம் செய்தேன். அப்பொழுது எனக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து நான் பிரமித்து போனேன். அஷ்டாங்க யோகத்தை பகுதியாக டீட்டெயில் போட்டு அவ்வளவு விளக்கமாக ஒவ்வொரு பதிவிலும் சொன்ன போது பார்க்காத மக்கள் கூட 10 நிமிடத்தில் சுட மொத்த அஷ்டாங்க யோகமும் என்று சொன்ன பொழுது 1000 கணக்கில் வியூஸ். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஒருவர் என்னிடம் இப்படி கேட்டார், ஏன் சார் நீங்கள் வந்துட்டு யூடியூப்ல ஒவ்வொரு உரையையும் 20 நிமிஷம் 30 நிமிஷம்னு அவ்வளவு டீட்டெயிலாக பேசுறீங்க? கிறிஸ்பா ஒரு 2 நிமிஷம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் 2 minutes டைட்டில் கூட இப்படி மாற்றிக்கோங்களேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் 2 minutes கிறிஸ்பா. அவர் கிறிஸ்பான்ற அந்த வேர்டு அவர் பயன்படுத்திய உடனேயே மௌனத்தை தான் பதிலாக அளிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டு அவரிடம் நான் எதுவுமே சொல்லவில்லை. அவரிடம் சொல்லி இருக்க வேண்டிய விஷயத்தை ஏதோ 1000 மக்கள் முன்பாக சொல்வது என்பது கொஞ்சம் உஷிதமாக இருக்கும் என்பதனால் கொஞ்சம் 1000 மக்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லும் பொழுது கொஞ்சம் ஞானமாவது வரும் என்பதற்காக உங்கள் முன்பாக நான் உட்கார்ந்து இந்த விஷயத்தை நான் ஓப்பன் செய்கிறேன். அவர் இப்படி கேட்டார், கொஞ்சம் கிறிஸ்பாக பேச வேண்டியதான சார், ஏன் சார் 20 நிமிஷம் 30 நிமிஷம் என்று பளபள கொலகொல என்று இழுக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் யோசித்து பார்க்கிறேன் பெருமக்களை, நம்முடைய தமிழ் மக்கள், நம்முடைய இந்திய மக்கள் யுகங்களை 4 யுகங்களாக பிரித்திருக்கிறார்கள். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போ கலியுகம் ஆரம்பிச்சு 5000 வருஷம் ஆயிடுச்சு. பொதுவாக பெரியவர்கள் சொல்லுவாங்க தெரியுமா, களி முத்திடுச்சு. 5000 வருஷம்னா சும்மா இல்லை, கலியுகம் ஆரம்பிச்சு 5000 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே களி முத்திடுச்சு என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். உங்கள் மீது தப்பில்லை, உங்களை கோபப்படவும் முடியாது. நானும் மொத்த அஷ்டாங்கமும் 10 நிமிடத்தில் என்றுதான் பதிவேற்றம் செய்தேன். நீங்களும் ஆஹா என்று அந்த கிறிஸ்பா உங்களுக்கு தேவைப்பட்டதை தான் வாங்கி கொண்டீர்கள் எனும் பொழுது இதை யார் மீதும் பழி சொல்ல முடியாது. காலத்தின் கோலம் 21ஆம் நூற்றாண்டில் ஆன்மீகம் இப்படி சென்று கொண்டிருக்கிறது, கலியுகம் இப்படி சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒற்றை விஷயத்தை நொந்து போய் இப்பொழுது இந்த குண்டலினியையும் 10 நிமிடத்தில் முடிவுரை என்கிற பகுதிக்கு நான் வருகிறேன். இதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். பெருமக்களே, யாருக்காக நான் இந்த யூடியூப் சேனலை வைத்திருக்கிறேன், இதை சொல்ல வேண்டிய தருணம் இது என்று நான் நினைக்கிறேன். யாருக்காக, யார் என்னுடைய ஆடியன்ஸ்? அனைத்து மக்களுக்குமா? எல்லாருக்காகவும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேனா? அல்லது ஆன்மீகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேனா? ஆன்மீகத்தில் நிறைய தட்டுகளில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள், கீழ்த்தட்டில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள், மத்திய தட்டில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள், ஞானம் அடைவதற்கு முதல் நிலையில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். யாருக்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று பார்த்தால், ஒருவேளை
ஆன்மீகத்தில் கீழ் நிலையில் இருக்கிற மக்கள் என்னிடம் வந்து, ஐயா என்னமோ நிறைய பேசுறீங்களே, எனக்கு எனக்கு ஏதாவது சொல்லுங்க என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன் தெரியுமா? பெரியவர்களே, நீங்கள் கோயிலுக்கு போங்க, விபூதி பூசிக்கோங்க, வீட்டுக்கு வாங்க, பூஜையெல்லாம் பண்ணுங்க, கோயில் குளம்னு நிறைய போங்க, நல்ல மனிதனாக இருங்கள், போதும் என்று சொல்வேன். அவர்கள் முன்னேற்றம் அடைந்து கொஞ்சம் வாயெல்லாம் கட்டிட்டு பொறுமை சேமித்து கொண்டு இந்த 2 minutes கிறிஸ்ப் அப்படின்னு கேட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் இல்லாமல் 20 நிமிஷம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 48 மணி நேரங்கள் உரையாற்றினாலும் எனக்கு ஆன்மீகம்தான் முக்கியம், இந்த உலகத்தில் வேற என்ன முக்கியம்? பைக் எடுத்துக்கிட்டு நண்பர்களோடு ஊர் சுற்றுவது முக்கியமா, அல்லது யூடியூப்பில் மற்ற சேனல்களில் நிறைய வகை வகையாக வந்துட்டு சீரியல்ஸ்லாம் போடுறாங்களே அதை பார்ப்பது முக்கியமா? இதுதான் முக்கியம், எனக்கு பொறுமை இருக்கிறது என்று அந்த பொறுமையை சேமித்து கொண்டு ஆன்மீகத்தில் கொஞ்சம் மேலெழும்பி வந்த மக்கள், மத்திய தர மக்கள், அவர்களுக்காக இந்த சேனலா? இல்லை, அவர்களுக்கும் மேலே ஞானம் அடைவதற்கு முதல் படியில் அதற்கு முதல் படியில் அதற்கு கீழே இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் தான் என்னுடைய ஆடியன்ஸ், அவர்களுக்காகத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய பேச்சு, என்னுடைய ஆழம், என்னுடைய கருத்துகள் எல்லாமே கீழ்த்தட்டு மக்களுக்கு புரியாது. எனவே நீங்கள் புரிந்த நிலைக்கு வரும்போது என்னுடைய ஆடியன்ஸ் ஆகிக் கொள்ளுங்கள். அந்த நிலையில் இருக்கும் மக்களுக்கு மட்டும்தான் என்னுடைய இந்த ஆன்மீகம். சரி, இப்பொழுது நான் குண்டலினியின் முடிவுரைக்கு நான் வருகிறேன். குண்டலினியை ரத்தின சுருக்கமாக ஒரு 10 நிமிடத்தில் சொல்லி முடிப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். இந்த உடல் 72,000 நரம்புகளை கொண்டது. அந்த நரம்புகளில் 114 நரம்பு கூட்டங்கள் நம் உடல் முழுவதும் இருக்கின்றன. அதைத்தான் சக்ராஸ் என்று சொல்கிறோம். நரம்பு கூட்டங்கள் என்றால் என்ன? ஒரு மூல நரம்பிலிருந்து, இப்போ ஒரு மரத்துல ஒரு பிரான்ச், ஒரு கிளை வந்து அந்த கிளையிலிருந்து உபகிளைகள் பிரிவது போல நம் உடலில் இருக்கும் மூல நரம்பிலிருந்து சின்ன சின்னதாக நரம்புகள் குவிந்தால் அந்த குவியலில் ஒரு சக்தி சேரும் என்பதை நம் சித்தர்கள், நம் முனிவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த மண்டலங்கள் 114 ஜங்ஷன்களாக, சக்கரங்களாக, குவியல்களாக, கிளைகளாக நம் உடலில் இருக்கின்றன. அந்த 114 சூப்பர் ஹீரோஸ் என்று உச்சபட்சமாக வைக்கும் நிலையில் 7 சக்கரங்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அவைதான் நம்முடைய முதுகுத்தண்டு கோட்டில் அமைந்திருக்கிற 7 சக்கரங்கள். அவற்றை நான் ஜங்ஷன்ஸ் என்று நான் சொல்கிறேன், நரம்பு குவியல்கள் என்று நான் சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு சக்கரத்தையும் நான் பார்ப்பதை விடுத்துவிட்டு என்னுடைய இந்த அலசலை நான் வேறு மாதிரி கொண்டு செல்லலாம் என்று இருக்கிறேன். முதலில் அந்த சக்கரங்களுடைய பெயரை நான் சொல்லிவிடுகிறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். இது 7 இந்த நம்முடைய முதுகு தண்டில், இந்த உச்சியிலிருந்து நம்முடைய ஆசனவாய் வரை இருக்கிற அந்த முதுகு தண்டில் நேர்கோட்டில் அமைந்திருக்கிற 7 சக்கரங்கள் என்று நாம் சொல்கிறோம். இப்போ இந்த 7 சக்கரங்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து, அப்படித்தான் நான் இதுவரை சொல்லி இருக்கிறேன். நீங்க பின்னாடி போய் என்னுடைய பதிவுகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் மூலாதாரத்தை எடுத்து அதோடைய கம்ப்ளீட் டீடைல்ஸை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த முடிவுரையில் நான் அப்படி சொல்ல போவது இல்லை. நான் விஷயங்களை எடுத்து ஒவ்வொரு சக்கரத்திலும் அந்த விஷயங்கள் எப்படி இருக்கின்றன என்று நான் பார்க்க போகிறேன். ஒரு உதாரணத்திற்கு, லொகேஷன், மூலாதாரம் எந்த லொகேஷன்ல இருக்கு, சுவாதிஷ்டானம் எந்த லொகேஷன்ல இருக்கு என்று ஒவ்வொரு சக்கரத்தையும் எந்த லொகேஷன்ல இருக்கு என்று பார்க்க போகிறேன். இதழ்கள், மூலாதாரத்தில் எத்தனை இதழ்கள் இருக்கு, சுவாதிஷ்டானத்தில் கடவுள், ஒவ்வொன்றிலும் என்னென்ன கடவுள், இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சக்கரத்திலையும் அது என்னென்ன மாதிரி இருக்கு என்று பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கிடைக்கும்.
இது என்னுடைய தனிப்பட்ட அலசலை உங்களுடைய ஞானத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதல் விஷயம், லொகேஷன். மூலாதாரம் எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிறப்புறுப்பு இருக்கிறது தெரியுமா, அதற்கும் மலத்துளை, அதற்கும் இது பிறப்புறுப்பு, இது மலத்துளை என்றால் இது இரண்டுக்கும் நடுவில் இந்த இடத்தில் மூலாதாரம் கொஞ்சம் உள்ள உடம்புக்குள்ள ஒரு நரம்பு குவியல் இருக்கிறது. இது மூலாதாரத்துடைய லொகேஷன். சுவாதிஷ்டானத்துடைய லொகேஷன் எங்க என்று கேட்டால், நம்முடைய ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு பிறப்புறுப்புக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு நரம்பு கூட்டம் இருக்கிறது. அது சுவாதிஷ்டானத்துடைய லொகேஷன். அங்கேதான் சுவாதிஷ்டானம் இருக்கிறது. மணிப்பூரகத்துடைய லொகேஷன் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாபி என்று சொல்லப்படுகிற தொப்புள் பகுதிக்கு அருகில் சுவாதிஷ்டானத்துடைய லொகேஷன் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது அநாகதம் என்கிற இந்த சக்கரத்துடைய லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நெஞ்சு பகுதியில் இந்த இடத்தில் அநாகதம் இருக்கிறது. அதற்கு அடுத்த சக்கரமாகிய விசுத்தி எந்த இடத்தில் இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், ஆடம்ஸ் ஆப்பிள் என்று சொல்லப்படுகிற சங்கு இது, சரியா, இதுதான் சங்கு. இந்த சங்குக்கு கொஞ்சம் கீழே, ஆஹா, நான் விசுத்தியை தொட்டு கொண்டிருக்கிறேன், இந்த இடத்தில் ஒரு நரம்பு குவியல் இருக்கும். அது விசுத்தி எனப்படும். இதற்கு அடுத்த மண்டலம் இந்த இடத்தில் இருக்கிறது. இந்த இரு புருவங்களும் சேரும் இந்த இடம் கிடையாது, இந்த இடம், சரியா. விபூதி அணிந்தீர்கள் என்றால் நடுப்பட்டை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த இடத்தில் ஆக்ஞா சக்கரம் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக சகசிராரம் என்பது இந்த இடத்தில் இருந்து கொஞ்சம் ஒரு அடிக்கு மேலே இருக்கிறது. அந்த சகசிராரத்தை பற்றி விலாவரியாக வேண்டும் என்றால், சகசிராரம் என்கிற என்னுடைய இதற்கு முந்தைய பதிவில் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால், சகசிராரத்தில் எத்தனை மண்டலங்கள் உள்ளன, அதை ஏன் இப்படி ஒரு அடி மேலே தள்ளி இருக்கிறது என்பதையெல்லாம் விலாவரியாக பார்த்து கொள்ளுங்கள். நான் இப்போது சுருக்கமாக உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஸோ இதுதான் லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கீழே மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் மொத்தமாக ஒரு நேர்கோட்டில் நிறைய நரம்பு குவியல்கள் ஆங்காங்கே இருக்கின்றன. சரி, இது ஃபர்ஸ்ட். இரண்டாவது, எத்தனை இதழ் தாமரை என்று பார்க்கலாம். மூலாதாரம் அதென்ன இதழ் தாமரை, இதையும் நான் விளக்கி இருக்கிறேன். நீங்கள் வேணும்னா டீட்டெயிலாக வந்துட்டு இந்த குண்டலினியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, நான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்று ஒவ்வொரு பதிவிலும் டீட்டெயிலாக போட்டிருப்பதை ஒவ்வொன்றாக பொறுமையாக கேளுங்கள். அதில் ரொம்ப விளக்கமாக இந்த இதழ் தாமரை என்றால் என்ன என்பதையெல்லாம் விளக்கி இருக்கிறேன். இப்போ இந்த இதழ் தாமரை என்றால் என்னவென்றால், அது ஒரு தாமரையுடைய இதழெல்லாம் கிடையாது. நம்முடைய சித்தர்களும் முனிவர்களும் சூட்சுமமாக உவமையாக இப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் ஆன்மீகத்தை முழுவதுமே அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். எல்லாவற்றையுமே இப்படி உவமையாகவே சொல்லி இருக்கிறார்கள். சரி, பரவாயில்லை. இது இதழ் தாமரை என்றால் இந்த தாமரையுடைய இதழ் அல்ல, நரம்புகளைத்தான் அவர்கள் இதழ் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ மூலாதாரத்தில் எத்தனை இதழ் என்று பார்த்தோம் என்றால், மூல நரம்பு அதிலிருந்து ஒரு 4 கிளை நரம்புகள் பிரிகின்றன மூலாதாரத்தில் கீழே, சரியா. என்பதனால் மூலாதாரம் 4 இதழ் தாமரை, சரியா. அதற்கு அடுத்து சுவாதிஷ்டானத்தில் எத்தனை நரம்புகள் இருக்கின்றன என்றால் 6 இதழ் தாமரை, சரியா. அடுத்து சுவாதிஷ்டானத்துக்கு அப்புறம் இந்த தொப்புள் பகுதி மணிப்பூரகத்துக்கு வந்தீங்கன்னா 10 இதழ் தாமரை. இதற்கு அடுத்தது இங்க அநாகதத்துக்கு வந்தீங்கன்னா 12 இதழ் தாமரை. விசுத்திக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா 16 இதழ் தாமரை. ஆக்ஞாவுக்கு வந்தீங்கன்னா 2 நரம்புகள் தான் இருக்கும். அதை நீங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் இழுத்து பிடிச்சிங்கன்னா அந்த 2 நரம்புகளையுமே பார்க்கலாம். இந்த நெத்தியில் அப்படி 2 நரம்புகள் வரும். 2 இதழ் தாமரை. சகசிராரத்துக்கு வந்தீங்கன்னா அது வேற விஷயம். அதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா சகசிராரம் என்றால் என்ன என்று நான் ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன், அதில் பாருங்கள். 1000 இதழ் தாமரை என்று சொல்கிறார்கள். அது 1000 நரம்புகள் அல்ல, அது வேறு விஷயம். அது என்னவென்று அங்கே போய் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன அலசலை வைக்கிறேன். திருமூலர் இதை சொல்லி, இப்போ பாருங்க, கீழே
4 இதழ் தாமரை, அதுக்கு மேலே வந்துட்டு 6, அதுக்கு மேலே 10, அதுக்கு மேலே 12, அதுக்கு மேலே 16, இங்கே 2, 1000. சரியா? இதுதான் வந்துட்டு கணக்கு. இப்போ திருமூலர் இதையே ஒரு பாட்டில் 4 2 3 ஈர் 5 ஈர் 6 அப்படின்னு ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு. அதை நான் ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்களேன், எனக்கு இந்த எல்லா கணக்கையுமே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கையில் ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் என்று சொல்லுவோம், ஒற்றைப்படை இரட்டைப்படை என்று. இப்போ இந்த எல்லா எண்களுமே 4 6 10 12. நான் இதை யாராவது PhD, அதிலையும் கணிதத்தில் PhD செய்கிறீர்கள் என்றால் அவர்கள் கையில் இதை நான் ஒப்படைக்கிறேன். நிறைய இருக்கிறது. ஃபிபொனாச்சி சீரீஸ் என்று ஒரு தொடர் இருக்கிறது. இது போன்ற நிறைய தொடர்கள் கணிதத்தில் மிகவும் ஆச்சரியப்படும் வகையில் இருக்கிறது. அது என்ன 4, அது என்ன அடுத்தது வந்துட்டு 6 10 12 16. இந்த தொடருக்குள் ஏதாவது ஒரு சூட்சுமம் இருக்கிறதா என்று யாராவது PhD செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் எடுத்து செய்யுங்கள். இந்த ஆன்மீகத்திற்குள் ஆராய்ச்சிகள் நிறைய வர வேண்டும் என்பதனால் இதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ இரண்டாவது எத்தனை இதழ் தாமரை என்று சொல்லிவிட்டோம். அடுத்தது கலர், வண்ணத்திற்கு வருவோம். இப்போ மூலாதாரத்திற்கு என்ன வண்ணம் என்று பார்த்தீர்கள் என்றால் கீழே மூலாதாரத்திற்கு சிகப்பு வண்ணம் மூலாதாரத்துக்கு சிவப்பு. சுவாதிஷ்டானத்திற்கு என்ன வண்ணம் என்று பார்த்தீர்கள் என்றால் ஆரஞ்சு. மணிப்பூரகத்துக்கு என்ன வண்ணம், வயிற்று பகுதியில் என்ன வண்ணம் என்று பார்த்தீர்கள் என்றால் மஞ்சள் கலர். சரியா? அடுத்து அநாகதத்துக்கு என்ன வண்ணம் என்று பார்த்தீர்கள் என்றால் கிரீன் கலர், பச்சை நிறம். விசுத்திக்கு ப்ளூ கலர். இந்த இடத்திற்கு ஒரு ஒரு நீல நிறம் என்றும் சொல்ல முடியாமல், வயலட் கலர் என்றும் சொல்ல முடியாமல், இண்டிகோ என்ற ஒரு கலர் ஒன்று உண்டு. அந்த கலர் இந்த இடத்துல ஆகியானம். நீங்கள் ஆக்சுவலாக கண்ணு மூடி ஆகிய தியானம் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அந்த கலர் உங்களுக்கு வரும். சரி, சகசாரத்துக்கு வந்துட்டு என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலட் கலர். இப்போ நான் மறுபடியும் பார்க்குறேன். மூலாதாரத்துக்கு ரெட்டு, சுவாதிஷ்டானத்துக்கு ஆரஞ்சு, மணிப்பூரகத்துக்கு எல்லோ, அநாகதத்துக்கு கிரீனு, விசுத்திக்கு ப்ளூ, இதுக்கு இண்டிகோ, மேல வயலட், வி ஐ பி ப்ளூ, ஜி கிரீன், அடுத்தது தொப்புள் பகுதி ஒய் எல்லோ கலர், அதுக்கு கீழே ஆரஞ்சு, அதுக்கு கீழே ரெட்டு. இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விப்ஜிஆர் என்று கிடைக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன் பெருமக்களை, இந்த கடவுளுடைய இந்த மெக்கானிசம், கடவுளுடைய இந்த இன்ஜினியரிங், நம் உடம்பெல்லாம் ஒரு இன்ஜினியரிங் தானே. கடவுள் செய்து வைத்த ஒரு இந்த 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 கேமராவை போல் கடவுள் படைத்த ஒரு பொருள் தானே. இப்போ ஒளி என்றாலே வானவில் தெரிகிறது. ஒளி லைட்டில் இந்த 7 வண்ணங்களும் இருக்கின்றன. அது ஸ்பேஸில் இருக்கிற லைட்டாக இருந்தாலும் எந்த சூரியனிலிருந்து வரும் கதிர்களில் இந்த விப்ஜிஆர் வயலட்லேருந்து ஆரம்பித்து ரெட் வரைக்கும் இருக்கிற அந்த கதிர்கள் இருக்கின்றன. இப்போ ஞானிகள் நம்மிடம் கேட்பார்கள், உள்ளொளியை கண்டுவிட்டீர்களா என்று கேட்பார்கள். நான் ஆச்சரியமாக பார்க்கிறேன். குண்டலினி என்பதே ஒரு வியப்பாக இருக்கிற ஒரு அம்சம். அந்த அம்சத்திற்குள் இருக்கிற ஒளியை ஞானிகள் பார்த்தபோது இப்படி தனித்தனியாக வண்ணம் கண்டிருக்கிறார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், கடவுள் இந்த அண்ட சராசரத்தை படைக்கும் போது ஒளியை என்ன ஒளியாக வைத்திருக்கிறாரோ அது ஒரு சின்ன கீற்றை பிச்சு எடுத்து ஒவ்வொரு மனிதனின் உடலுக்குள்ளும் அந்த ஒளியை வைக்கிறார். அப்படியா? சரி, இது என்னுடைய அலசல். இதை நான் அப்படியே வைத்துவிட்டு அடுத்த விஷயத்திற்கு நான் வருகிறேன். பஞ்சபூதம் என்று பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு இந்த 7 சக்கரத்திற்கும் பஞ்சபூதத்தை பார்த்து விடுவோம். மூலாதாரத்துடைய பஞ்சபூதத்தை சொல்றேன். மூலாதாரத்துடைய பஞ்சபூதம் என்னவென்று பார்த்தீர்கள், நிலம், எர்த். சுவாதிஷ்டானத்துடைய பஞ்சபூதம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் நீர். சரியா? நம்ம ஒன்றுக்கு போகிறோம். மூலாதாரம் என்றால் நம்ம ஆய் போகிற இடம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு
சாப்பிட்ற சாப்பாடுலாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பூமியிலேருந்து தான் வந்துச்சு, வேற எங்கேருந்தும் வரல, இந்த பூமியிலேருந்து தான் வந்துச்சு. சரியா? அந்த வந்த சாப்பாட்டை நம்ம எங்கேருந்து நம்ம கழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வாயிலேருந்து வாந்தியை கழிச்சிங்கன்னா அது நோய். சரியா? அதை மலத்துளை வழியாக கழித்தீர்கள் என்றால் தான் அது உங்களுடைய ஆரோக்கியம் சரியாக இருக்கிறது என்று பொருள். எனவே மூலாதாரத்தில் மலத்துளை வழியாக கழிக்கப்படும் அந்த பொருள் மலம் என்பதனால் அந்த இடத்திற்கான பஞ்சபூதத்தை நிலம் என்று வைத்திருக்கிறார்கள். அடுத்து சுவாதிஷ்டானத்தில் இருக்கும் விந்துவாக இருக்கட்டும், உங்களுடைய மூத்திரமாக இருக்கட்டும், அதெல்லாம் நீர் தத்துவத்தை கொண்டது. சரியா? நம்ம உடம்புல இருக்கிற மொத்த நீருமே வியர்வையாக வெளிவரும், அது வேறு விஷயம். ஆனால் ஒண்ணுக்காகவும் விந்துவாகவும் வெளிவருவது தான் நம் உடம்புடைய அந்த உறுப்புக்கான ஃபங்க்ஷன் அதுதான் என்பதனால் நீர் தத்துவம், நிலம், நீர். வயிற்றுப்பகுதிக்கு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய பசி. சரியா? அந்த பசிக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்ட பிறகும் அந்த சாப்பாட்டை ஜீரணம் செய்வதற்கு இன்னொரு ஆசிட், அதுவும் ஒரு நெருப்பு என்பதனால் வயிற்றுப்பகுதி என்பது நெருப்பு. சரியா? நிலம், நீர், நெருப்பு. இங்கே அப்படின்னு சொன்னா காற்று. சரியா? இங்கே விசுத்தி காற்று என்பதனால தான் இந்த இடத்தில் நுரையீரல் இருக்கிறது. நுரையீரல் வயிற்றுல கிடையாது, காலில் எல்லாம் கிடையாது, தொடையில கிடையாது, தலையில கிடையாது. இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் அடுக்கி இருப்பதையும் நான் பார்க்கிறேன். அடுத்து விசுத்தி. இங்கே வந்தீர்கள் என்றால் ஆகாய தத்துவம். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், விசுத்தி பகுதியிலேயே சொல்லி இருக்கிறேன். மொத்த உடலிலேயுமே ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் சதை தொடாத ஒரு ஆகாய பகுதியாக இருக்கிறது. அது எந்த இடம் என்றால் இந்த தொண்டைக்குழி, அந்த உள்நாக்குக்கு கொஞ்சம் மேலே அது அப்படி ஒரு வெட் ஸ்பேஸாக இருக்கிறது என்று சொன்னேன். எனவே இந்த விசுத்தி பகுதி என்பது வேற எல்லா இடத்துலையும் சதை, நரம்பு, ரத்தம், உடம்பு பூரா இருக்கும். மண்டையில் போனீங்கன்னா பூரா நரம்புகள், மூளை எல்லாம் இருக்கும், திரவம் ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும், ஆச்சரியம் பாருங்க, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ஆகாயம் இருக்கிறது. சரி, இங்கே வந்தீர்கள் என்றால் இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதத்தையும் கீழிருந்து விசுத்தி வரைக்கும் சொல்லி ஆயிற்று. அப்ப ஆக்ஞாவிற்கு என்னவென்றால் எந்த பஞ்சபூதத்தின் ஆட்சியும் இல்லாத இடம் இந்த இடத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் பஞ்சபூதத்தை நீங்கள் ஆள்கிறீர்கள் என்று பொருள். வேற எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலுமே அந்த பஞ்சபூதம் உங்களை ஆட்சி செய்கிறது என்று பொருள். மூலாதாரத்தில் மட்டும் நீங்க இருந்தீர்கள் என்றால் 5 பஞ்சபூதங்களும் உங்களை ஆட்சி செய்கிறார்கள் என்று பொருள். ஜாதக நோட்டெல்லாம் தூக்கிக்கிட்டு நீங்க ஜாதகர்களை பார்க்க போவீர்கள். ஏனென்றால் ஜாதகர் சொல்வார் உங்களிடம், ஐயோ இந்த காலத்துல நீ இப்படி இருப்பா, இந்த காலத்துல நீ இப்படி இருப்பா, இல்லாட்டினா உனக்கு ஏதாவது நோய் வந்துடும், அப்படியே சாமி என்று வருவீர்கள். ஏனென்றால் அந்த பஞ்சபூதங்களும் உங்களை ஆட்சி செய்கின்றன. நீங்கள் அதற்கு பயப்படுகிறீர்கள். உங்களுடைய சக்தி மூலாதாரத்தில் தான் இருக்கிறது. ஒருவேளை அந்த சக்தி மேலெழும்பி இங்கே வந்து விட்டது என்றால் பஞ்சபூதங்கள் உங்களுக்கு அடிமை. நீங்கள் ஜாதகத்தை தூக்கி கொண்டு ஜாதகரிடம் செல்ல தேவையில்லை. பஞ்சபூதங்கள் என்னவெல்லாம் செய்கின்றனவோ அவற்றை நீங்கள் மாற்றியமைக்க முடியும். உண்மையை சொல்கிறேன். அதற்கு ஒரே உதாரணம் நானே, அடியேனே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனவே ஆக்ஞா என்பது பஞ்சபூதங்களை கடந்தது. சகசிராரம் என்பது அதற்கும் மேலே. சரியா? இப்போ அடுத்த விஷயத்திற்கு வருகிறோம். பஞ்சபூதம் முடிஞ்சிருச்சு. லொகேஷன் பார்த்தோம், எத்தனை இதழ் தாமரை என்று பார்த்தோம், வண்ணங்களை பார்த்தோம், பஞ்சபூதங்களை பார்த்தோம். அடுத்ததாக புலன்கள் சென்சஸ் என்று பார்த்தோம் என்றால் கீழே நம்முடைய மூலாதாரம் என்பது மூக்கு பகுதி. எப்படி சொல்றது, நுகர்தல் என்கிற அந்த புலன் மூலாதார சக்திக்கு சேர்ந்தது. சரியா? சுவாதிஷ்டானத்திற்கு வந்தீர்கள் என்றால் நாக்கு பகுதி, சுவை பாருங்க. அதனாலதான் சுவாதிஷ்டானம் என்பது இன்பம் தேடுகிற மனிதர்கள் சார்ந்த ஜங்ஷன், சக்கரம். அது மணிப்பூரகத்திற்கு வந்தீர்கள் என்றால் வயிற்றுப்பகுதி, கண் பகுதி. பாருங்க, வயிறு அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் அது நாக்கு கிடையாது, கண்ணால் பார்ப்பது என்பதனால் அது கண் பகுதி. சரியா? அடுத்து அநாகதத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் காற்று பகுதி, அதுக்கு தோல். இந்த தோல் பாருங்க காற்றோடு தொடர்புடையது.
உள்ளுக்குள்ளெல்லாம் கிடையாது. இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் இருக்கிற காற்றோடு தொடர்புடையது தோல் என்பதனால் அநாகதம் இந்த இடம் தான் காற்று பகுதி. காற்றுக்கான இடம் எது? இதுக்கு தோல். சரியா? அடுத்தது விசுத்திக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் காது. ஆகாய தத்துவத்திற்கு காது. அடுத்தது ஆக்ஞாவிற்கு வந்தீர்கள் என்றால் இப்போ கீழிருந்து ஒவ்வொரு புலன்களையாக பார்த்து விட்டோம். சரியா? இப்போ பஞ்சபூதங்களில் என்ன சொன்னோம்? ஒவ்வொரு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இங்கே ஆக்ஞாவுக்கு வந்தீர்கள் என்றால் எந்த பஞ்சபூதமும் கிடையாது, அதற்கு மேல் வந்த மனிதராக ஆகி போகிறீர்கள் என்ற பொருள். சரியா? இப்போ இந்த புலன்களுக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் கண்ணு, மூக்கு, காது, இது எல்லாத்துக்குமே வந்தீங்கன்னா இதோடு முடியுது. அந்த 5 புலன்களும் முடியுது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் மனசு, இந்த புலன்களை எல்லாம் கட்டி காக்கிற அந்த ஒரு வஸ்து மனசு ஆக்ஞாவிடம் இருக்கிறது. அதனால்தான் அதற்கும் மேலே ஒரு சக்கரம் ஒன்று இருக்கிறது. அது மனசையும் ஆட்சி செய்து அதை தூக்கி குப்பையில போடுற அந்த சக்கரம் தான் சகசார சக்கரம். சரியா? இதுதான் அந்த புலன்கள் சார்ந்த அமைப்பு, என்னுடைய அலசல். சரி, இதற்கப்புறம் சென்சஸ் பார்த்துட்டோமா? அடுத்து மந்த்ராஸ். நான் நிறைய எல்லாத்தையும் நான் விலாவரியாக ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் நான் பீஜ மந்திரத்தை மட்டும் நான் சொல்ல போகிறேன். மூலாதாரத்திற்கு பீஜ மந்திரம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் லம், LAM. சுவாதிஷ்டானத்திற்கு பீஜ மந்திரம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் வம், BAM. மணிப்பூரகத்திற்கு பீஜ மந்திரம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் ரம், RAM. அநாகதத்திற்கு பீஜ மந்திரம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் YAM. அநாகதத்துக்கு. விசுத்திக்கு பீஜ மந்திரம் எது என்று பார்த்தீர்கள் HAM. சரியா? ஆக்ஞாவிற்கும் சகசிராரத்திற்கும் பீஜ மந்திரம் ரெண்டுக்குமே என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் ஓம். பெருமக்களை, நான் இந்த இடத்துல ஒரு அற்புதமான அலசலை, என் தனிப்பட்ட அலசலை, இப்போ பாருங்க, இதை நான் சொல்லிட்டு இருக்கிறதுல என்னுடைய தனிப்பட்டது, புத்தகமாக போட வேண்டும் என்றால் கூட இது மொத்தமாக என்னுடைய அலசல். இப்போ பாருங்க, மூலாதாரத்திற்கான மந்திரம் ல இங்கே ஆரம்பிக்குது. சரியா? அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டானத்திற்கான சக்கரம் ப, கொஞ்சம் உள்ள போகுது. சரியா? ல ப. சரியா? கொஞ்சம் உள்ள போகுது. அடுத்தது மணிப்பூரகத்திற்கான சக்கரம் ர, கொஞ்சம் உள்ள, ல ப ர, கொஞ்சம் உள்ள போகுது. அநாகதத்துக்கான சக்கரம் ய, ர இங்க அன்னத்தில் இருக்கிறது. எம், இன்னும் கொஞ்சம் உள்ள போகுது. ல ப ர ய. இதெல்லாம் என்னுடைய அலசல், கொஞ்சம் உள்ள போகிறது. விசுத்திக்கு வந்தீர்கள் என்றால் ஹம். ய என்பது கூட, இந்த ர என்பது அன்னம், அதற்கு அடுத்தது ய, அதற்கு அடுத்தது ஹ என்பது இங்கே இன்னும் கொஞ்சம் உள்ள போகுது. பாத்தீங்களா? ல ப ர ய ஹ. சரியா? அடுத்தது ஆக்ஞாவிற்கு ஓம் எங்கிருந்து ஆரம்பிக்கும் தெரியுமா? உங்களுடைய நாபியிலிருந்து ஆரம்பிக்கும். ஆ உ ம். இப்ப நான் இதை எப்படி அலசுகிறேன் என்றால், மூலாதாரத்தை தூக்க வேண்டும் என்றால் இங்கிருந்து கயிறு போட்டு தூக்க வேண்டும். மணிப்பூரகத்துக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போய், சுவாதிஷ்டானத்துக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போய் தூக்கணும். மணிப்பூரகத்துக்கு இன்னும் உள்ள போய், இப்படி கொஞ்சம் உள்ள. இப்ப ஆக்ஞாவை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னா கீழே இருந்து அப்படியே மந்திரம் சொல்லும் போது ஆக்ஞா சக்கரம் அப்படியே ஆக்டிவேட் ஆகிடும். இந்த ஓமைங்கிற மந்திரத்தை அடிக்கடி சொல்ல சகசிராரம் என்கிற 7வது சக்கரமும் ஆக்டிவேட் ஆகிவிடும். ஸோ இதுதான் மந்த்ராஸ். அடுத்த பகுதிக்கு செல்வோம். கோயில்கள். ஒவ்வொரு சக்கரத்திற்கும் கோயில்கள் என்று வைத்திருக்கிறார்கள். மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகணும்னா அதுக்கு திருவாரூர் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகிடும். சுவாதிஷ்டானத்திற்கான சிறந்த கோயில் திருவானைக்காடு. மணிப்பூரகம் நெருப்பு, சிவபெருமான். சரியா? அதுக்கான கரெக்டான கோயில் திருவண்ணாமலை. அடுத்து இங்கே வந்தீங்கன்னா காற்று தத்துவம். காற்றுக்கு காளஹஸ்தி. எங்க நான் சொல்றது அநாகதம். சரியா? விசுத்திக்கு நீங்க வந்தீங்கன்னா நம்ம சிதம்பரம், தில்லை நடராஜர் சிதம்பரம். சரியா?
அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா ஆக்ஞாவுக்கு வந்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில். சகசிராரத்திற்கு வந்தீர்கள் என்றால் இந்த பூமியில் எந்த கோயிலுமே இல்லை. உன் உடம்பே ஆலயம் என்பதனால் சகசிராரம் ஆக்டிவேட் ஆகணும்னா உங்கள் உடலையே ஆலயமாக வைத்திருக்க வேண்டும், உங்கள் உடலையே கும்பிட வேண்டும், உங்கள் ஆன்மாவை கும்பிட வேண்டும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஒவ்வொரு சக்கரத்திற்குமான கோவில்கள். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரலாம். தொழில் என்ற ஒவ்வொரு சக்கரத்திற்கும் தொழில்களை வைத்திருக்கிறார்கள். பாருங்க, நம்மளுடைய சித்தர்களுடைய நம்ம மகான்களுடைய இந்த அமைப்பை பார்க்கும் பொழுது இந்த அமைப்பெல்லாம் எப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றால், தியானத்தில் அமர்ந்து 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 கடவுளுடைய இந்த மெக்கானிசத்தை அப்படியே கரெக்டாக வந்துட்டு டிசிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. டிசிஃபர் என்பது ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை. அப்படியே நோண்டி நுங்கெடுக்கிறதுன்னு அர்த்தம். கரெக்டாக அவிழ்த்திருக்கிறார்கள். அந்த அக்கு வேறு ஆணி வேறு என்பது போல் அவிழ்த்திருக்கிறார்கள். கடவுள் இப்படியெல்லாம் படைத்திருக்கிறார் என்பதை அலசி ஆராய்ந்து மெடிடேஷன்லேயே இதை டிசிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தொழில்கள் சரியா, மூலாதாரத்திற்கான தொழில் பாருங்க. மூலாதாரம் என்னது? பூமி சரியா, எர்த்து சரியா. அது மலம் கழிக்கிற இடம். அதுக்கு வந்துட்டு இது மூக்கு, சுவாசித்தல், அதாவது நுகர்தல், ஸ்மெல்லு, இதெல்லாம் இருக்கு. இதோட தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்தல். இப்போ இந்த தொழில் அப்படிங்கிறத ஒன்றுக்கான தொழில் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியாக கடவுள் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு சக்கரத்திற்குமான தேவதைகள், கடவுள் யார் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். இதை சேர்த்து சொல்லிடலாமான்னு நான் பார்க்குறேன். இப்போ தொழில் அப்படிங்கிறதோடைய கடவுளையும் சேர்த்து சொல்லிடலாமான்னு பார்க்குறேன், முயற்சி பண்ணுறேன். இப்போது கீழே வந்துட்டு மூலாதாரத்துக்கு தொழில் என்னன்னு பார்த்தா படைத்தல். அதுக்கான கடவுள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மா சரியா. நான் எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்லிக்கிட்டு வரேன். இதை மட்டும் நான் இணைச்சு சொல்கிறேன். உங்களுடைய அந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்க்காக நான் இணைச்சு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இது படைத்தல். நீங்கள் பாருங்க, பூமி சரியா. பூமி தான் மூலாதாரத்துக்கு. அப்புறம் என்னது? நுகர்தல், மூக்கு, படைத்தல், அப்புறம் பிரம்மா. உங்களுக்கு புரியுதா? படைத்தல் இந்த நீங்கள் நெல், அப்புறம் காய்கறி, வேறு என்னது எல்லாமே இந்த பூமியில் நீங்கள் விதைக்கிறது எல்லாமே, நான் எல்லாமே படைத்தல்னு அர்த்தம் சரியா. இப்போது நான் என்ன கேட்குறேன், நீங்களும் ஒரு படைப்பொருள் தானே. இப்போ நீங்களே எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மாவோட வகுத்துக்குள்ளே. அந்த அம்மாவோட வகுத்துக்குள்ளே உயிர் வேற எங்கேருந்தோ வந்துச்சு. ஆனால் அந்த அந்த பிண்டம் எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த அரிசி, இந்த பருப்பு, இந்த காய்கறி, இது எல்லாமே இந்த பூமியிலிருந்து வந்தது தான் என்பதனால் பாருங்க, அற்புதமாக இருக்கு. படைத்தல் என்கிற தொழில் மூலாதாரம். படைத்தல் என்கிற தொழிலை பிரம்மா செய்கிறார். படைத்தல் என்பதற்கான அந்த மூலாதாரத்திற்கான அந்த பஞ்சபூதம் என்பது எர்த்து, பூமி. புரியுதா? இப்போ நான் எல்லாத்தையும் முடிக்கிற தருவாயில் வருவதனால் ஒவ்வொன்றையும் கோர்த்து நான் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கிற அந்த சயின்ஸ், இதுக்குள்ள இருக்கிற அந்த விஞ்ஞானத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்மீகத்துல ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை பண்ணலாம். அது உண்மையான ஒரு மெக்கானிசமும் கூட. சரி, இது பிரம்மா படைப்பு. நம்ம சின்ன வயசுல சும்மா ஒரு கற்பனை கதை ஒன்று பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க. பிரம்மன் ஒரு கைப்பிடி மண் எடுத்து இந்த பையன் நாகராஜனாக இவர்கள் வயிற்றில் பிறப்பானாக என்று அப்படின்னு ஒரு பிடி மண் எடுத்து நம்மளெல்லாம் செய்வார்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? படைத்தல் என்பது மண், அதாவது பூமி சம்பந்தப்பட்டது. அதாவது நம்மளாம் மண். இந்த உடல் என்பது இந்த அரிசி பருப்போடு வந்தது தான். அந்த அரிசி பருப்பு என்பது மண்ணு தான் சரியா. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ கொஞ்சம் மேலே வரலாம். சுவாதிஷ்டானம். இப்போ சுவாதிஷ்டானம் என்பது நீர் சரியா. இதுக்கான தொழில் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன், கடவுள் என்னன்றதையும் சொல்லிடுறேன். தொழில் என்னன்னா காத்தல். படைத்தல் பார்த்தோம், காத்தல் பார்த்தோம். இதுக்கான கடவுள் என்னன்னு பார்த்தோம்னா விஷ்ணு, நாராயணன் சரியா. இப்போ சுவாதிஷ்டானம் என்பது இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்டது, காமம் சம்பந்தப்பட்டது, இன்பத்தை நுகர்தல் சம்பந்தப்பட்டது, நாக்கு சுவையின் சம்பந்தப்பட்டது, காத்தல் அப்படிங்கிற சம்பந்தப்பட்டது. பாருங்க, படைத்தல் என்பது உருவாக்குதல் சரியா. உருவாக்கும் இந்த உலக இந்த அண்டத்தை படைத்தார் கடவுள். அப்புறம் ஸ்பேஸை படைத்தார், ஒளியை படைத்தார், சூரியனை படைத்தார், நிலாவை படைத்தார், பூமியை படைத்தார். இதெல்லாம் உண்டு. ஆனால் காத்தல் அப்படின்னா
அது காமம் வயமாகத்தான் வர வேண்டும் என்பதையும் படைத்தார். பார்த்தீங்களா? அதில் ஒரு ஃபினாமினன் அழகாக வச்சிருக்கிறார் கடவுள். அந்த அந்த காமத்தின் வழியாக இனப்பெருக்கம், மனிதன் மட்டுமல்ல எல்லா உயிர்களும் இனப்பெருக்கம் செய்து செய்து செய்துதான் இந்த 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 மொத்த அண்டத்தையும் காக்க முடியும். இந்த இனப்பெருக்கம் என்பது இல்லை என்றால் அந்த படைத்தல் அப்படியே தொங்கலாகி போய் அப்படியே முடிந்துவிடும். சரியா? என்பதனால் இந்த காத்தல் அப்படிங்கிற தொழிலை ஒரு வைப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கு. அந்த வைப்ரேஷனை தான் நாம் விஷ்ணு என்று சொல்கிறோம். சரியா? அது எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறது என்றால் நம்மளுடைய சுவாதிஷ்டான பகுதியில் அமர்ந்திருக்கிறது. அது விந்து. அது வந்துட்டு அந்த சுகம் சம்பந்தப்பட்டது, காமம் சம்பந்தப்பட்டது, இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்டது, நீர் தத்துவம் சம்பந்தப்பட்டது என்பதனால் தான் விஷ்ணு பகவான் நீரில் படுத்திருக்கிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ அடுத்தது நெருப்பு தத்துவம். இந்த நெருப்பத்துக்கு நான் இங்கே வரேன், மணிப்பூரகத்துக்கு நான் வரேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகத்துக்கு வரேன். மணிப்பூரகத்தோட தொழில் என்ன, கடவுள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தோம்னா கீழே வந்துட்டு மூலாதாரத்துக்கு படைத்தல் பிரம்மா, அடுத்து சுவாதிஷ்டானத்துக்கு காத்தல் விஷ்ணு, அடுத்தது பாருங்க வயிற்று பகுதியில் மணிப்பூரகத்துக்கு அழித்தல் திருவண்ணாமலை. சரியா? நெருப்பு சிவபெருமான். புரியுதா? அதெல்லாம் அழித்தல் தொழிலை செய்பவர் பிரம்மா கிடையாது, விஷ்ணு கிடையாது, சிவபெருமான். சரியா? இந்த இந்து மதத்தில் அவ்வளவு அழகாக செய்து வைத்திருக்கிறார்கள். சரி, ஸோ எனவே இந்த வயிற்று பகுதியில் இருப்பது அழித்தல் தொழிலை செய்வது. இப்போ நீங்க அதிகமா சாப்பிட 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 என்ன ஆகும் தெரியுமா? அது கொழுப்பாகி விந்துவுக்கு செல்கிறது, விந்துவுக்கு சென்று காமமாகிறது. அது வந்துட்டு என்ன சொல்றது, காத்தல் தொழிலை செய்கிறது. சரி, கீழே மூலாதாரத்துக்கு போச்சு அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு பூமிக்கு போயிருது. சரி, இப்போ வயிற்றுல நீங்க அடிக்கடி சாப்பிட 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 என்ன தெரியுமா, இது மரணம் தான் நேருகிறது. அழித்தல் தொல்லை செய்வது இந்த வயிற்று பகுதி, புரிந்து கொள்ளுங்கள் நன்றாக. சரி, இங்க மேல வரீங்க, இது வந்துட்டு காற்று பகுதி. சரியா? இந்த காற்று என்பதற்கான என்னது தொழில், படைத்தல், காத்தல், அழித்தல், இது மூன்றுமே முக்கியமான தொழில்கள். இப்போ இங்க அநாகதத்துக்கு வரும்போது இப்போ நம்ம ஹிந்துவில் மட்டும்தான் ஒரு 5 முக்கியமான தொழில்கள் வைக்கிறாங்க. எல்லா மதத்திலையுமே இந்த 3 தொழில்கள் தான் சொல்கிறார்கள், படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற. இந்து மதத்தில் இன்னும் 2 தொழில்களை அதிகமாக சேர்க்கிறார்கள். அது என்னவென்றால் மறைத்தல் அப்படின்னு ஒரு தொழில். அது இந்த அநாகதத்தில் நடக்கிறது, காற்று பகுதியில் நடக்கிறது. அதை பற்றி நான் விலாவரியாக, நீங்கள் அநாகதத்தில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் நான் விலாவரியாக சொல்லி இருக்கிறேன். அது மறைத்தல் தொழில். சரியா? அதற்கு அடுத்ததாக விசுத்திக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் அருளுதல் அப்படின்னு ஒரு தொழில். அது என்னன்னா, அது ஒரு அற்புதமான, ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமான ஒரு தொழில். அருளுதல், உனக்கு தேவையானவற்றை நான் அருளுதல், அருள் செய்தல் என்பது இந்த விசுத்தியில் உள்ளது. ஆக்ஞாவிற்கும் சகசிராரத்திற்குமான தொழில் என்னவென்றால் முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்தது தான். ஆக இந்த 5 தொழில். இப்போ கடவுள் என்று பார்த்தோம் என்றால் கீழே மூலாதாரத்தில் வந்துட்டு பிரம்மா, சுவாதிஷ்டானத்துக்கு விஷ்ணு, மணிப்பூரத்துக்கு சிவபெருமான், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாமே இப்போ பாருங்க, பிரம்மா தான் படைக்கிறது, விஷ்ணு தான் காக்கிறது, மீதி இருக்கிறது எல்லாத்துக்குமே இப்போ அழித்தல் அப்படிங்கிறதுக்கு சிவபெருமான சொல்லியாச்சு. மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு மகாதேவன், அப்படி இல்லாட்டினா வந்துட்டு பரம்பிரம்மன், இந்த மாதிரி சிவபெருமானையே வந்துட்டு வேற வேற வடிவத்திலேயே வந்துட்டு சொல்லி 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 ருத்ரன், இந்த மாதிரி வேற வேற வடிவத்திலேயே சொல்லி 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 வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். என்னுடைய அவசரம் இதுதான். பெருமக்களை, நான் இந்த குண்டலினி யோகம் என்பதை கம்பேரிட்டிவ் அனாலிசிஸாக லொக்கேஷன், மொத்தம் எத்தனை இதழ் தாமரை, கலர், பஞ்சபூதம், சென்சஸ், புலன்கள், அடுத்தது மந்த்ராஸ், கோயில், தொழில்கள், கடவுள் என்கிற இந்த 9 பேராமீட்டர்ஸ் வச்சு நான் ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் செய்து முடித்தேன். முடிப்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிடுகிறேன். இந்த மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகியிருக்கிற மனுஷங்களை பார்த்தோம்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், உண்டு உறங்குதல், அவர்களுக்கு வேற எதுவும் யோசிக்க கூட மாட்டாங்க. கொஞ்சம் யோசிக்கிறது, வாழ்க்கையில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த குண்டலினி மூலாதாரத்துலேருந்து அப்படி கொஞ்சம் அப்படியே அந்த தெர்மாமீட்டரில் அப்படியே அந்த மெர்க்குரி மேலே வரும்ல, அந்த மாதிரி மூலாதாரத்துலேருந்து கொஞ்சம் மேலே வந்துடும். யோசிக்கவே யோசிக்காமல் மிருகங்கள் போல் உண்ண உறங்க என்று இருந்தால் மூலாதாரத்திலேயே குண்டலினி தங்கிவிட்டது என்ற பொருள். சுவாதிஷ்டானத்திற்கு எழும்பி வந்தால் அவர்கள் இந்த இன்ப நுகர்ச்சியை
தேடுபவர்களாக இருக்கிறார்கள். அது காமம் என்பது ஒரு பகுதி தான். இன்ப நுகர்ச்சி, பிளஷர், அந்த அந்த ஒரு பிளஷரை தேடுபவர்களாக இருக்கிறார்கள். இது சுவாதிஷ்டான மக்களை நாம் பார்க்கலாம். மணிப்பூரக மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்க எந்த இந்த லேபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, செய்பவர்கள், இந்த லேபர்ஸ், பாஸ் கிடையாது, அதாவது பாஸ் கிடையாது, லேபர்ஸ், இவங்க எல்லாமே இந்த மணிப்பூரகம் ஆக்டிவேட் ஆனவங்க. இப்போ எறும்புகளை எடுத்துக்கொண்டீர்களா கூட, ராணி எறும்பை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அது கூட்டுக்குள்ளே உள்ளே இருக்கும். நீங்கள் பார்க்குற எறும்புன்னு அப்படி வரிசையாக அப்படியே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சீனி எல்லாம் திருடிட்டு போகும். இந்த மாதிரி இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லொங்கு 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 லொங்கு, இவங்கெல்லாம் அந்த லேபர்ஸ் அப்படிங்கிறத எனக்கு எப்படி சொல்வது, செய்பவர்கள் டூவர்ஸ், சரியா, DOERS, டூவர்ஸ், செய்பவர்கள், அவ்வளவுதான். அதாவது இதுக்கு அடுத்தது அநாகதத்துக்கு நான் வரப்போறேன். அங்கே வந்துட்டு கிரியேட்டர்ஸ். இப்போ ஒரு 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 ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒருத்தன் தான் கிரியேட்டராக இருப்பான். அவன் இதை யோசிப்பான், இங்கே யோசிப்பான், மீதி எல்லார்கிட்டையுமே இங்கே பாரு, அவன் யோசிச்சதை செயலாக்கி அவங்க கிட்ட கொடுப்பான். அவங்க அது அது என்ன ஏதுன்னு தெரியாது. இப்போது ஒரு ஆர்கிடெக்ட் எடுத்துக்கோங்களேன், அவர் ஒரு பில்டிங்கை பிளான் பண்ணுவார், அழகாக டிசைன் பண்ணி கொடுப்பார். ஒரு கொத்தனார் சித்தால் எடுத்துக்கிட்டோம்னா அவன் அந்த டிசைன் அவன் தான் கட்டுறான், ஆனால் அந்த அவன் அது என்ன அதெல்லாம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. செங்கலை வைப்பான், சாந்து வைப்பான், அப்படி கட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பான். இப்போ இந்த கொத்தனார் சித்தால் அவர்கள்லாம் டூவர்ஸ், லேபரர்ஸ், மணிப்பூரகம் சார்ந்தவர்கள். அநாகதத்திற்கு வந்தீர்கள் என்றால் கிரியேட்டர்ஸ், படைப்பவர்கள், யோசிப்பவர்கள், பொதுவாக டிசைன் செய்பவர்கள். இப்போ நீங்கள் எந்த ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்களா, கவிதை எழுதுபவர்கள், புத்தகம் எழுதுபவர்கள், இவர்களுடைய சக்கரம் எல்லாம் கீழிருந்து அநாகதம் வரைக்கும் வந்திருக்கும். நீங்கள் எந்த புலவராக இருந்தாலும், புக் எழுதுறவங்க, படைக்கிறவங்க, இவங்க எல்லாம் கிரியேட்டர்ஸ், சரியா. இதற்கு அடுத்தது விசுத்திக்கு வந்தீர்கள் என்றால் அவர்கள் தான் பவர்ஃபுல்லானவர்கள். பவர் அப்படின்னாலே இந்த விசுத்திக்கு வந்தால் தான் உண்டு. சித்தர்கள் பார்த்தீங்களா, சித்தி என்றால் என்ன, மேஜிக். இந்த கிரியேட்டர்ஸ் வேற, கிரியேட்டர் என்பது படைப்பு. அதுக்கு மேலே விசுத்தி என்பது என்னன்னா, அது வந்துட்டு என்னன்னா பவர். உங்கள் உடம்புல சக்தி சேர ஆரம்பிக்கும். நீங்கள் தொட்டீர்கள் என்றால் குணமாவீர்கள். இயேசு கிறிஸ்து பாருங்க, தொட்டு கண்களை பார்வையை வர வைத்தார், இதெல்லாம் பண்ணார், சித்தி வரும். அதுதான் இந்த விசுத்தியில் நடக்கிற விஷயம். விசுத்தி வரைக்கும் உங்களுக்கு குண்டலினி ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா அந்த பவர், அந்த சக்தி வரும். ஆக்ஞாவுக்கு உங்கள் இது வந்துச்சுன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானம் இருக்கும், இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா அது ஆக்ஞா தான். ஆக்ஞா வரைக்கும் உங்களுடைய குண்டலினி சக்தி இவ்வளவு தூரம் எழும்பி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எண்ணுகிற ஒவ்வொரு எண்ணமும் அப்படியே அது ஞானமாக இருக்கும், ஞானத்தின் வடிவாக இருக்கும். அதுதான் ஆக்ஞா. சகஸ்ராரத்திற்கு வந்து விட்டீர்கள் என்றால் உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு அள்ளி கொட்டுகிற ஒரு இன்பம். எனக்கு இந்த இடத்துல விசிறிச்சாமியார் என்ற திருவண்ணாமலையில் அழைக்கப்படுகிற எனக்கு மிகவும் பிடித்த அவ்வளவு ஒரு வெகுளியான யோகிராம் சுரத்குமார் என்கிற ஒரு மிகப்பெரிய மகானை ஞாபகம் வருகிறது. இப்போ அவர் இந்த அவர் ஒரு நார்த் இந்தியன், அவர் ஒரு ப்ரொஃபஸர் நம்மளை மாதிரியே. அவர் குடும்பத்தால் விட்டுவிட்டு இங்கே திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பல பேரை சந்திச்சிருக்கிறார். அரவிந்தோ, அதுக்கப்புறம் காஞ்சங்காடு கேரளாவில் வந்துட்டு பாப்பா சுவாமிகள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு திருவண்ணாமலையில் வந்து தங்குனதுக்கப்புறம் அவருக்கு சகஸ்ராரம் ஆக்டிவேட் ஆகி ரோட்டில் அப்படியே கெக்க துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடி இருக்கிறார். திருவண்ணாமலை சாலையில் இருக்கும் இளைஞர்கள் அவரை பைத்தியம் என்று நினைத்து கொண்டு அடி 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 நடிச்சு, டே லூஸ், இந்த பக்கம் இனிமேல் வருவியா, இந்த பக்கம் வருவியான்னு ஒவ்வொரு நாளும் அடித்திருக்கிறார்கள். அப்போ என்ன, விசிறிச்சாமியார் யோகிராம் சுரத்குமார் அவர்களை குழந்தைகள் என்று மன்னித்து விட்டு இருக்கிறார். அதாவது ஒன்றுமே பண்ணலை, அவங்களுக்கெல்லாம் தெரியலப்பா விடுப்பா, ஏதோ அடிச்சுட்டு போகிறாங்க, அவருக்கு ரத்தம் கொட்டும், அப்பொழுது கூட தெரியலப்பா அடிச்சுட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விட்டுட்டு போவார்.
ஸோ எனக்கு இது ஞாபகத்திற்கு வருகிறது. சகசிராரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது போன்ற, அதாவது நான் இந்த குண்டலினி ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னேன், சாமி ஆடுவார்கள் என்று சொன்னேன். பார்த்தீர்களா, நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு அழகான ஒரு போலி 95% போலியாகத்தான் சாமி ஆடுகிறார்கள். ஆனால் உண்மையில் சாமி ஆடுபவர்கள் அது என்ன தன்மை என்றால், குண்டலினி ஆக்டிவேட், சகசிராரம் ஆக்டிவேட் ஆகும்போது அந்த சாமி ஆட்டம் வரும். அதுதான் உண்மை. சரி, இதுதான் நான் கடைசியில் சொல்லி முடிப்பதற்காக இருந்தேன். ஒவ்வொரு சக்கராவும் ஆக்டிவேட் ஆனால் அது என்ன மாதிரியான மக்களாக இருப்பார்கள். பெருமக்களே, குண்டலினியின் மொத்த முடிவுரையை நான் சொல்லி முடித்து விட்டேன். குண்டலினியை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். இதற்கு அடுத்த கட்டமாக பாருங்க, நான் அஷ்டாங்க யோகத்தை நான் நிறைவு செய்துவிட்டு குண்டலினியை ஆரம்பிப்பதற்கு நடுவிலே ஒரு கமர்ஷியல் பிரேக் என்பது போல ஒரு 5 சொற்பொழிவுகளை சொல்லிவிட்டு குண்டலினியை நான் ஆரம்பித்தேன். இப்போ இதற்கு அடுத்ததாக நான் இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். அதற்கு நடுவில் இதுக்கு அடுத்த சொற்பொழிவிலிருந்து ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக், ஒரு 10 கமர்ஷியல் பிரேக் விடலாம் என்று இருக்கிறேன். அந்த 10க்கு அடுத்ததாக நான் வியந்து பார்க்கிற மகான்களின் வாழ்க்கையை என் அலசலாக பதிவு செய்ய இருக்கிறேன். எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள் இந்த பூமியில் வந்து வடிவெடுத்த எத்தனையோ மகான்கள், புத்தர், இயேசு, ரமண மகரிஷி, ராமலிங்க அடிகளார், எத்தனையோ, இப்போ நான் சொன்ன இந்த விசிறிச்சாமியார், எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அதில் நான் தெரிவு செய்த என்னுடைய ஹைரார்கியல், இந்த எளியோனுடைய ஹைரார்கியல் அடிக்கிற முதன்மை நிலையில் வைக்கிற மகான் யார் என்று ஒவ்வொரு மகான்களாக எடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை என்னுடைய அலசலுக்குள் வைத்து நான் ஒரு சின்ன தொடரை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் என்பது போல என்னுடைய சின்ன சின்ன ஆன்மீக சிந்தனைகளை இதற்கு அடுத்த பதிவிலிருந்து ஒரு 10 பதிவுகள் செய்து முடித்து விட்டு அதற்கு பிறகு மகான்களின் வாழ்க்கை என் அலசல் என்ற ஒரு சின்ன தொடர் ஆரம்பமாகிறது. குண்டலினி சக்தியை கேட்டு அந்த இன்பத்தை வாழ்க்கையில் புகுத்த வேண்டும் என்ற முனைப்போடு இதுவரை கேட்டு பொறுமையோடு ரசித்த பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூடி இந்த குண்டலினி யோகத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி.